வரி விதிப்பு தொடர்பாக இந்தியா அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியாவுக்கு 50% வரியை அமெரிக்கா விதித்தது. அமெரிக்காவின் வரி விதிப்பில் இருந்து பாதிக்கப்படாமல் இருக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது. அமெரிக்காவின் அதீத வரி விதிப்பு அமலுக்கு வந்த நிலையில் மாற்று ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளை மத்திய அரசு தேடி வருகிறது. ஜவுளி ஏற்றுமதிக்கு உகந்த ஐரோப்பிய, ஆசிய, ஆப்பிரிக்க கண்டங்களைச் சேர்ந்த 40 நாடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அமெரிக்க வரி விதிப்பு பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என மத்திய அரசு உறுதியளித்திருக்கிறது. மேலும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் இந்திய ஏற்றுமதியாளர்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் கூறப்படுகிறது. அமெரிக்க வரி விதிப்பின் மூலம் வர்த்தகம் ஆயுதமாக்கப்பட்டு விட்டதாக பொருளாதார வல்லுநர் ரகுராம் ராஜன் கருத்து தெரிவித்திருக்கிறார். மேலும் குறிப்பிட்ட நாட்டை சார்ந்திருக்காமல் சந்தையை விரிவுபடுத்துமாறு இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். பிரதமர் மோடியை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பின்லாந்து அதிபர் அலெக்சாண்டர் ஸ்டப் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது இருநாட்டு உறவு, வர்த்தகம், குவாண்டம் தொழில்நுட்பம், 6G சேவை, செயற்கை நுண்ணறிவு, சைபர் பாதுகாப்பு உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாக இருக்கிறது. பாஜகவின் 50 ஆண்டு கால ஆட்சி ரகசியம் இப்போது வெளியே வந்திருப்பதாகவும் அது வாக்கு திருட்டின் மூலமே நடப்பதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார். பீகாரில் யாத்திரை மேற்கொண்டு வரும் அவர் பொதுமக்கள் மத்தியில் பேசிய போது வாக்கு திருட்டு சம்பவம் தொடர்பான குற்றச்சாட்டுக்கு தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்து வருவதாக கூறினார். டெல்லியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கட்சி அலுவலகங்களுக்கு சென்று இந்தியா கூட்டணியின் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி ஆதரவு திரட்டினார். அப்போது அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதில் உறுதி பூண்டிருப்பதாக சுதர்சன் ரெட்டி திட்டவட்டமாக தெரிவித்தார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளரான CP ராதாகிருஷ்ணன் சாமி தரிசனம் செய்தார். கோயில் நிர்வாகம் சார்பாக மரியாதை செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு தீர்த்த பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. சாமுண்டி மலை அரசு சொத்து, இந்து மதத்திற்கு சொந்தமானது என்று ஒருபோதும் கூறவில்லை என கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவகுமார் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாமுண்டி மலை இந்த மண்ணின் தெய்வம் என்று அழைக்கப்படுவதாகவும் அரச குடும்பத்தினரும் சாமுண்டி ஈஸ்வரி தேவியை அப்படித்தான் அழைப்பதாகவும் கூறினார். மகாராஷ்டிரா மாநிலம் தானேயில் பைக்கில் சென்றபோது விபத்தில் சிக்கிய இளைஞரை அம்மாநில துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே மீட்டு அனுப்பி வைத்தார். கோட்பந்தர் சாலையில் சென்றபோது விபத்தை பார்த்த ஏக்நாத் ஷிண்டே உடனடியாக வாகனத்தை நிறுத்திவிட்டு இறங்கி வந்து உதவினார். ஜம்மு காஷ்மீரின் அனந்தநாக் பகுதியில் கனமழை காரணமாக சாலையில் குளம் போல வெள்ளம் தேங்கியதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக படகுகள் மூலம் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக தோடா மாவட்டத்தில் வெள்ளத்தில் சிக்கி பாதிக்கப்பட்ட மக்கள் பாதுகாப்பான முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி சத்தீஸ்கர் மாநிலம் பஸ்தார் பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உட்பட 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். வெள்ளத்தில் சிக்கி 2000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் மீட்பு பணிகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சத்தீஸ்கரில் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி திருப்பத்தூர் மாவட்டம் பாரண்டப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராஜேஷ்குமார் மனைவி மற்றும் 2 குழந்தைகளோடு சொந்த ஊருக்கு செல்ல காரில் வந்தபோது வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் ஒரு கட்டடத்தின் கூரை இடிந்து விழுந்த நிலையில் விரைந்து சென்ற மீட்புக் குழுவினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டனர். இடிபாடுகளுக்குள் 5 பேர் சிக்கியுள்ளதாக கூறப்படும் நிலையில் விடிய விடிய மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன.
ஒடிசா மாநிலம் கட்டாக் ரயில் நிலையத்தில் கூரை இடிந்து விழுந்த நிலையில் மீட்பு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் விபத்து காரணமாக ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டது. இதனால் பயணிகள் செய்வதறியாது தவித்தனர். தெலங்கானா மாநிலம் கம்மம் மற்றும் மேதக் மாவட்டங்களில் கனமழை வெள்ளத்தில் சிக்கிய 150 மாணவிகளை மீட்புக் குழுவினர் பத்திரமாக மீட்டு வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். கனமழை காரணமாக பள்ளியை சுற்றி வெள்ளம் சூழ்ந்த நிலையில் வெளியேற முடியாமல் மாணவிகள் சிக்கி தவித்தனர். இதனை அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற மீட்புக் குழுவினர் மாணவிகளை மீட்டு அனுப்பி வைத்தனர். தெலங்கானா மாநிலம் காமாரெட்டி மாவட்டம் சங்கமேஸ்வரில் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட காரில் சிக்கி 2 பேர் மாயமான நிலையில் அவர்களை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. JCB இயந்திரம் உதவியோடு மீட்க முயன்ற நிலையில் வெள்ளத்தில் வேகம் காரணமாக கார் அடித்து செல்லப்பட்டது. உத்தரகாண்ட் மாநிலம் நைனிட்டால் பகுதியில் உள்ள அடுக்குமாடி கட்டடத்தில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தீ விபத்து ஏற்பட்டவுடன் உள்ளே இருந்த அனைவரும் பாதுகாப்பாக வெளியேறியதாக கூறப்படுகிறது. விரைந்து சென்ற தீயணைப்புத்துறை வீரர்கள் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். ஜம்மு காஷ்மீரின் கிஸ்வாரில் குடியிருப்பு பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சிலர் காயமடைந்த நிலையில் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். விரைந்து சென்ற தீயணைப்புத்துறை வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர். ஆந்திர மாநிலம் அன்னமய்யா மாவட்டத்தில் விநாயகர் சிலை வைக்கப்பட்டிருந்த இடத்தில் அமைக்கப்பட்டிருந்த பந்தல் தீப்பிடித்து எரிந்ததில் விநாயகர் சிலையும் சேதமடைந்தது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பிலேர் நகரில் பந்தல் அமைத்து அப்பகுதி மக்கள் விநாயகர் சிலை வைத்திருந்தனர். இந்த நிலையில் விநாயகர் சிலைக்கு தீபமேற்றி பூஜை செய்த போது எதிர்பாராத விதமாக பந்தலில் திடீரென தீப்பிடித்து கொழுந்துவிட்டு எரிந்தது. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் ஒரு பெட்ரோல் பங்கில் 2 இருசக்கர வாகனங்கள் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விரைந்து சென்ற பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் உடனடியாக தீயை அணைத்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் தெப்பக்குளத்தில் அழுகிய நிலையில் கிடந்த இளைஞரின் சடலத்தை போலீசார் மீட்டனர். பேண்ட் ஷர்ட், காலில் ஷூ என டிப்டாப்பாக காணப்பட்ட அந்த இளைஞரின் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து பாஸ்போர்ட் கண்டெடுக்கப்பட்டது. அதில் நந்தகுமார் என்றும் மயிலாடுதுறையைச் சேர்ந்தவர் எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. சென்னை ஆர்கே நகர் பகுதியில் மின்வாரிய ஊழியர் ஒருவர் பாதுகாப்பிற்கான கையுறை இல்லாமல் பிளாஸ்டிக் கவரை கையில் அணிந்து கொண்டு மின் இணைப்பை சரி செய்யும் வீடியோ வெளியாகியுள்ளது. எழில்நகர் பகுதியில் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்து அங்கு வந்த மின்சார வாரிய ஊழியர் ஆபத்தையும் பொருட்படுத்தாமல் அலட்சியமாக கையில் பிளாஸ்டிக் கவரை அணிந்து கொண்டு மின் ஒயரை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டார். உடல்நலக்குறைவால் காலமான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கலிலூர் ரஹ்மான் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்திய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநில கௌரவ ஆலோசகராக இருந்து வந்த கலிலூர் ரஹ்மான் 2006ஆம் ஆண்டு அரவக்குறிச்சி தொகுதியில் திமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். கலைமகள் சபா நிதி நிறுவனத்திற்கு சொந்தமான ஆக்கிரமிப்பில் உள்ள மற்றும் இல்லாத சொத்துக்கள் குறித்த விவரங்களை அறிக்கையாக அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. கலைமகள் சபா சொத்துக்கள் தொடர்பாக மேலும் 7 மாவட்ட ஆட்சியர்கள் அறிக்கை அளித்த நிலையில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களின் அறிக்கையும் வரும் 4ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ரஷ்யாவில் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளை குறிவைத்து யுக்ரைன் தாக்குதல் நடத்துவதன் எதிரொலியாக எண்ணெய் விலை அதிகரித்திருக்கிறது. தாக்குதல் காரணமாக உற்பத்தி பாதிக்கப்பட்டு தட்டுப்பாடு நிலவுவதால் அந்த பகுதிகளில் எண்ணெய் விலை உயர்ந்திருக்கிறது. அர்ஜென்டினாவில் நடைபெற்ற பேரணியின் போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் அதிபர் ஜேவியர் மிலே மீது பொருட்களை வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அரசின் ஊழல் வழக்கு தொடர்பான சர்ச்சைக்கு மத்தியில் அர்ஜென்டினா அதிபர் ஜேவியர் மிலே பியூனஸ் அயர்ஸ் மாகாணத்தில் பேரணி நடத்தினர். அப்போது அரசுக்கு எதிரானவர்கள் பொருட்களை அவர் மீது வீசி எதிர்ப்பை பதிவு செய்தனர். 2030ஆம் ஆண்டு காமன்வெல்த் போட்டியை இந்தியாவில் நடத்த திட்டமிட்டிருக்கும் நிலையில் அனுமதி கிடைக்கும் பட்சத்தில் போட்டிகளை அகமதாபாத்தில் நடத்த மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது.
சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற்ற தமிழக வீரர் அஸ்வின் இனி ஐபிஎல் போட்டிகளிலும் விளையாட மாட்டேன் என அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், ஒரு ஐபிஎல் கிரிக்கெட் வீரராக தனது நேரம் முடிவடைகிறது. ஆனால் பல்வேறு லீக்குகளை சுற்றியுள்ள விளையாட்டை ஆராய்பவராக தனது நேரம் தொடங்குகிறது என குறிப்பிட்டுள்ளார். ஐபிஎல் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்த அஸ்வினுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் நன்றி தெரிவித்து வாழ்த்தியுள்ளது. இது தொடர்பாக சென்னை அணி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், வாழ்க்கை ஒரு முழுமையான வட்டமாக அமைந்துவிட்டது. சென்னை சூப்பர் கிங்ஸில் தொடங்கி அங்கேயே முடிகிறது. எப்போதும் சிங்கம், எப்போதும் எங்களில் ஒருவர், நினைவுகளுக்கு நன்றி என குறிப்பிட்டுள்ளது. இந்தியாவில் முதன்முறையாக நடைபெறும் உலக பேரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்கும் 73 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் அடுத்த மாதம் 27ஆம் தேதி தொடங்கும் பேரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி அக்டோபர் 5ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. டெல்லி ஜவஹர்லால் நேரு மைதானத்தில் ஜெர்சி அறிமுகம் செய்யப்பட்ட போது இந்திய அணி அறிவிக்கப்பட்டது. ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீரர் அனிஷ் பன்வாலா வெள்ளிப் பதக்கம் வென்றார். கசகஸ்தானில் உள்ள சிம்கர் நகரில் நடைபெற்ற போட்டியில் 25 மீட்டர் ராபிட் ஃபயர் பிஸ்டல் பிரிவில் பங்கேற்ற 22 வயதான அனிஷ் பன்வாலா 35 புள்ளிகளோடு 2வது இடத்தை பிடித்தார். உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடரில் 2ஆம் சுற்றில் வெற்றி பெற்ற PV சிந்து அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பெண்களுக்கான ஒற்றையர் சுற்று ஆட்டத்தில் மலேசியாவின் லெச்சனா கருப்பதேவனை எதிர்கொண்ட PV சிந்து 21-19, 21-15 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றார். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரில் சிறப்பாக ஆடிய செர்பியாவின் ஜோகோவிச் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் 2வது சுற்றில் அமெரிக்காவின் சஜாரி ஸ்வெச்டாவை எதிர்கொண்ட நோவக் ஜோகோவிச் 6-7, 6-3, 6-3, 6-1 என்ற செட் கணக்கில் வென்று 3வது சுற்றுக்கு முன்னேறினார். விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு நாகையில் 32 அடி உயரம் கொண்ட அத்தி மரத்தினாலான விஸ்வரூப விநாயகர் சிலை முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. நீலாய தாட்சி அம்மன் உடனுரை காயோரோகண சுவாமி கோவிலில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இந்த பிரம்மாண்ட விநாயகர் சிலை வைத்து வழிபாடு செய்யப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக விநாயகர் சதுர்த்தி விழாவில் இஸ்லாமியர்களும் பங்கேற்று வழிபட்டனர். ராம்நகர் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள பாலவிநாயகர் பக்த மண்டலி பகுதிக்கு சென்ற இஸ்லாமியர்கள் விழா கமிட்டியினரிடம் விநாயகர் சிலைகளை வழங்கி பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு விட்டு சென்றனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே முத்துமலை முருகன் கோவிலில் விநாயகர் சதுர்த்தியொட்டி விநாயகர் பெருமான், மூலவர் முருகப்பெருமானுக்கும் சிறப்பு அபிஷேக பூஜை நடைபெற்றது. இந்த பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூரை அடுத்த காக்கலூரில் வீட்டில் வைத்து வழிபாடு செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை பொதுமக்கள் ஏரியில் கரைத்தனர். மேலும் பொது இடத்தில் வைத்து வழிபாடு செய்யப்பட்ட பெரிய விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டன. விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி திருவண்ணாமலை நகரில் 24 இடங்களில் மிகப்பெரிய அளவில் சிலைகள் வைத்து பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்யப்பட்டது. செல்வகுபேர விநாயகர், குழந்தை விநாயகர், வெற்றிவேல் விநாயகர், செல்வ விநாயகர் உள்ளிட்ட பல்வேறு வண்ண விநாயகர் சிலைகள் கண்கவரும் விதமாக வைக்கப்பட்டிருந்தது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் பிரம்மாண்ட விநாயகர் சிலைகள் வைத்து வழிபாடு செய்யப்பட்ட நிலையில் ஊர்வலமாக எடுத்து சென்று கரைக்கப்பட்டன. ராஜபாளையம் பழைய பேருந்து நிலையம், காந்தி சிலை ரவுண்டானா, பச்சைமடம் மாரியம்மன் கோவில் வழியாக ஊர்வலம் சென்ற நிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரை அடுத்த காயாமொழியில் சிறுவர்கள் விநாயகர் வேடமணிந்து ஊர்வலமாக சென்றனர். முன்னதாக பூஜைகள் செய்யப்பட்ட நிலையில் சிறுவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உள்ள விருதகிரீஸ்வரர் கோயிலில் சலங்கை பூஜை, நாட்டியாஞ்சலி மற்றும் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறுமிகளின் ஆட்டத்தை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இந்து முன்னணி சார்பாக நடைபெற்ற விநாயகர் சிலை ஊர்வலத்தை பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இந்த ஊர்வலத்தில் திரளான பெண்கள் பங்கேற்று கையில் குட்டி விநாயகரை ஏந்தியபடி ஊர்வலமாக சென்றனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தை அடுத்த முடிச்சூரில் உள்ள ஸ்ரீ லட்சுமி விநாயகர் கோயிலில் 27ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சாமி ஊர்வலம், அதனைத் தொடர்ந்து பரதநாட்டியம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பங்கேற்ற நிலையில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன. சாமியை ஊர்வலமாக எடுத்து சென்றபோது கலை நிகழ்ச்சிகள் களை கட்டிய நிலையில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். விநாயகர் சிலைகளை கரைக்க குவிந்த கூட்டத்தால் சென்னை கடற்கரையில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி வீடுகளில் வைத்து வழிபட்ட விநாயகர் சிலைகளை பொதுமக்கள் காசிமேடு, எண்ணூர் மற்றும் திருவொற்றியூர் கடற்கரைகளில் சென்று கரைத்து செல்ஃபி எடுத்தும் கடற்கரையில் விளையாடியும் மகிழ்ந்தனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை தெப்பக்காட்டில் உள்ள யானைகள் முகாமில் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக நடைபெற்றது. முகாமில் அமைந்துள்ள விநாயகர் கோயிலில் கிருஷ்ணா, பெம்மி ஆகிய 2 யானைகளும் பூஜை செய்தன. இதனைத் தொடர்ந்து அங்குள்ள யானைகளுக்கு ஆப்பிள், மாதுளை உள்ளிட்ட பழ வகைகள் உணவாக வழங்கப்பட்டன. ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை பகுதியில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் காவிரி ஆற்றில் கரைக்கப்பட்டன. விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி இப்பகுதியில் இந்து முன்னணி மற்றும் பொதுமக்கள் 35 சிலைகளை பிரதிஷ்டை செய்து சிறப்பு பூஜைகளை நடத்தினர். பின்னர் நேற்று மாலை அனைத்து விநாயகர் சிலைகளும் ஊர்வலமாக காவிரி ஆற்றுக்கு எடுத்து செல்லப்பட்டு கரைக்கப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கோவிலில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் தங்க சிம்ம வாகனத்தில் எழுந்தருளிய விநாயகரை யானை ராமலட்சுமி வணங்கியதை பக்தர்கள் பரவசத்தோடு பார்த்து ரசித்தனர். விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி ராமநாத சுவாமி கோவில் விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. கோவில்பட்டி புது கிராமத்தில் உள்ள அருள்மிகு சக்தி விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி பக்தர்கள் 1008 பால்குடம் மற்றும் முளைப்பாரி ஊர்வலம் சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். தேச ஒற்றுமையை வலியுறுத்தி பல்வேறு கடவுள்களின் வேடமணிந்து தேசிய கொடியுடன் குழந்தைகள் ஊர்வலம் சென்றனர். காரைக்காலை அடுத்த திருநள்ளாறில் உள்ள ஸ்ரீ தர்பராணியேஸ்வரர் சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி கோவில் யானைக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. பிரணாம்பிகை யானைக்கு பக்தர்கள் பல்வேறு வகையிலான பழங்களை வழங்கி ஆசி பெற்றனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் 3 கிலோ தங்கம் மற்றும் 75 லட்சம் மதிப்புடைய வெள்ளியிலான கிரீடம் வடிவமைக்கப்பட்டு பிள்ளையாருக்கு அணிவிக்கப்பட்டது. இதனை ஏராளமான பக்தர்கள் கண்டு ரசித்து புகைப்படம் எடுத்து சென்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே ஸ்ரீ கும்மிடி அம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு முளைப்பாரி ஊர்வலம் விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக முளைப்பாரியை சுற்றி கும்மி அடித்தபடி நடனமாடிய பெண்கள் மேள தாளங்கள் முழங்க முளைப்பாரியை சுமந்தபடி ஊர்வலமாக சென்றனர். விவோ நிறுவனம் தனது புதிய விவோ Y500 ஸ்மார்ட் போனை செப்டம்பர் 9ஆம் தேதி சீனாவில் அறிமுகம் செய்ய உள்ளது. இந்த ஸ்மார்ட் போன் சீனாவில் அறிமுகம் செய்யப்பட்ட சில வாரங்களில் அனைத்து நாடுகளிலும் அறிமுகம் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த போன் இந்தியாவில் பட்ஜெட் விலையில் வெளியாகும் என சொல்லப்படுகிறது.